இங்கே பாருங்கள், சோறு உடைக்கும் சோள இட்லிக்காக மாவு தயாரித்து அந்த மாவில் இயற்கையாக நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கி நம்ம சொல்கிற மாதிரி ஆல்கஹாலோடு தாங்க குறிப்பிட்றேன். இப்போது அதிலிருந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சோள இட்லிக்கு ஊற்ற போகிறோம். பவுனம்மா எடுத்து ஊற்றுவாங்க பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாவு இயற்கையாக புளிச்சதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணுங்கள். இயற்கையாக புளிச்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி பாருங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு குளிர்ச்சியோட சுவை நிறைந்த சக்தி தரக்கூடிய குரு வைத்திய உணவை மருந்து தயாராகிருங்க. இப்போ அதைத்தான் நம்ம தயார் பண்ணுறோம். இது போன்ற வெயில் காலங்களுக்கும் அற்புதமாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங்காக எதை சேர்த்து சாப்பிட்றோன்னு பாருங்கள். நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னிங்க, கல்லுக்குட்டு சட்னி பக்குவத்தில் நம்ம இப்போ செய்திருக்கிறோம், சரிங்களா? இந்த நிலக்கடலை சட்னிக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சோறு உடைக்கக்கூடிய சோள இட்லிக்கும் அவ்வளவு மேட்சிங்குங்க. வேறு லெவலில் சுவை இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க. முழு நீள தயாரிப்பு காணொளிகள் வருது. அதோடு இல்லாமல் இதற்கான மருத்துவ குறிப்புகளும் யார் யார் என்னென்ன உடல் உபாதைகள் எப்படி, அதாவது இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாங்கிறதும் வருது. ஸோ அதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்களும் வீட்டில் இருந்தபடியே உணவே மருந்தாக ஆரோக்கியத்தை பெருக்கிக்கலாம். இப்படித்தான் நாங்கள் 13 வருடத்துக்கு மேலாக உணவே மருந்தாக வாழ்ந்து கொண்டு உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு கொண்டு நீண்ட நாட்களாக இதை பலன் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். தேவையான உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களே.